ஐ ஆம் ஸ்டில் ஹியர்னு 2024 வந்த படம். போர்ச்சுகீஸ் மொழியில ரிலீஸ் ஆன படம். பிரேசில் நாட்டில இருந்து எடுக்கப்பட்ட படம். இந்த நாட்டில இருந்து ப்ரொடியூஸ் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆன படங்கள்லயே ஆஸ்கார் அவார்டு வாங்கிய முதல் படங்கிற பேரும் புகழும் இந்த படத்துக்கு உண்டு. ஆமா, ஆஸ்கார் அவார்டை வாங்கியிருக்குது. சிறந்த இன்டர்நேஷனல் மொழி படங்கிற அந்த கேட்டகரியில ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்குது. இப்ப லேட்டஸ்டா நடந்த ஆஸ்கார் அவார்டு ஃபங்க்ஷன்ல தான் விருது வாங்கியிருக்குது. 2024 இப்ப வந்த படம், அதனாலதான் இப்ப ஆஸ்கார் அவார்டு ஜெயிச்சிருக்குது. ஆனா கதை நடக்கிற காலகட்டமோ 1970கள். அந்த காலகட்டத்துல தான் அந்த நாட்டுல ராணுவத்தை சேர்ந்த சில பேர் சூழ்ச்சி பண்ணி அரசாங்கத்தை கவிழ்த்து ராணுவ ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு எதிராக சில பேர் புரட்சியும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ராணுவ ஆட்சியில நடந்த கோரங்கள், விசாரணைங்கிற பேர்ல நடந்த கொலைகள் எவ்வளவோ அதிகம். அந்த கொலைகள்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 20,000 குடும்பமா. அதுல பாதிக்கப்பட்ட இந்த 20,000 குடும்பத்துல ஒரே ஒரு குடும்பத்தோட கதையை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். என்ன ஏதுங்கிறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பிரேசில் நாட்டுல ஒரு அழகான பீச்சை காட்டுறாங்க. பீச்ல டீனேஜ் பசங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு நாய்க்குட்டி அந்த பக்கம் ஓடியாரம். அதை ஒரு சின்ன பையன்ட்ட கொடுக்க அந்த பையன் தான் வீட்டுக்கு நாய்க்குட்டியை தூக்கிட்டு ஓடியாரான். ஓடியாந்து நாமளே இந்த நாயை வளர்த்துக்கலாமான்னு வேலைக்காரி கிட்ட கேட்க, உங்க அப்பா கிட்ட கேளுன்ட்டா வேலைக்காரி. ஆபீஸ் ரூமுக்குள்ள இருக்கிறா, உள்ள போக வேண்டாம்னு சொன்னாலும் கேட்காம நாயை கொண்டு போய் காட்டுறேன். கூடவே தங்கச்சி ஓடியாரா. நாயை நாமளே வளர்த்துக்கலாமான்னு கேட்க, ஸ்டார்டிங்ல வேணான்னு சொன்னாலும் குழந்தைங்க ஆசைப்படுறதுனால சரின்னு ஒத்துக்கிறார். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க அம்மா கடல்ல உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேல பார்த்தா மிலிட்டரி ஹெலிகாப்டர் எல்லாம் பறந்துட்டு இருக்குது. அப்புறம் அந்த பக்கம் இந்த குடும்பத்தை சேர்ந்த மூத்த பொண்ணு ஒருத்தி தான் ஃப்ரெண்டுகளோட சினிமா பார்த்துட்டு கார்ல ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப பரபரப்பா மிலிட்டரிக்காரங்க வர்ற வண்டி எல்லாத்தையும் நிப்பாட்டி செக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, கதை நடக்கிற இந்த பிரேசில் நாட்டுக்கு சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு அம்பாசிடர் வந்திருக்கிறார். அவரை யாரோ கொண்டுட்டாங்க போல தெரியுது. சில அடையாளங்களை வச்சுக்கிட்டு ஒரு 4-5 போட்டோஸ் இருக்குது. இவங்க தான் கொலை பண்ணிருப்பாங்க போல. அவங்க இந்த கார்ல வர்றாங்களா போறாங்களா செக் பண்றதுக்காக தான் இந்த கெடுபிடி. இவங்க எல்லாரையும் வண்டியில் நிப்பாட்டி கீழே இறக்க சொல்லி சோத்த பார்த்தாப்புல நிக்க சொல்லி அநியாயம் பண்றாங்க. ஐடி ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டு அநியாயம் பண்றாங்க. அவனும் ஒரு ஐடி ப்ரூஃபை ஒத்தவை எடுத்து காட்டுறான். ஃப்ரெண்டு ஒருத்தன் ஐடி ப்ரூஃப்ல வக்கீல்னு எழுதியிருக்கும். சோ வக்கீலுங்கிறதுனால பெருசா கெடுபிடி பண்ணாம இவங்களை விட்டுட்டாங்க. வீட்டுல பார்த்தா இன்னும் மூத்த பொண்ணு வரலமே அப்படிங்கிறாப்ல கொஞ்சம் லேட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் பரபரப்பாவே இருக்கிறாங்க வீட்டுல. அப்புறம் கார் நிறுத்துற சத்தம் கேட்குது. மூத்த பொண்ணு வர என்னாச்சுன்னு கேட்க, வர்ற வழியில மிலிட்டரி ஓவர் அடாவடி பண்றாங்க, அவங்க ஆட்டத்துக்கு ஒரு அளவு இல்லாம போயிடுச்சுங்கிறப்பல மூத்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்பதான் நாங்க செய்தியில கேட்டோம், சுவிஸ் அம்பாசிடரை ஏதோ புரட்சி பண்றவங்க கொண்டுட்டாங்களா, புரட்சிக்காரங்களை தான் வலவீசி தேடிக்கிட்டு இருக்குது மிலிட்டரிக்காரங்க, உங்களை ஏதோ புரட்சிக்காரங்கன்னு தப்பா நினைச்சு விசாரிச்சுட்டு இருந்திருக்கலாம், பட் பரவாயில்ல விடு, சாப்பிடலையான்னு கேட்கும்போது சாப்பிடல அப்படிங்கிறா. சரின்னு மேல ஏற போற சமயம் அப்பா பார்த்துட்டு கூப்பிடுறாரு. நியூஸ்ல இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, சீக்கிரம் அதாவது லேட் ஆச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கிறாரு அப்பா. லேட் ஆகுன்னு எனக்கு எப்படி தெரியும், மிலிட்டரிக்காரங்க எங்களை பிடிச்சதுல இருந்து பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டாங்க, முன்னாடியே தெரிஞ்சா இன்ஃபார்ம் பண்ண மாட்டோமான்னு வழக்கமா வீட்டுல நடக்கிற பஞ்சாயத்துக்கள் தான். அப்புறம் எல்லாரும் அவங்க படுக்க போயிட்டாங்க. அப்பா மட்டும் ஏதோ போன்ல பேசிட்டு இருக்கிறார். வீட்டுக்கு தெரியாம இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த ராணுவ ஆட்சியை எதிர்த்து இவர் லைட்டா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறார் போல தெரியுது, பேச்சுல தெரியுது. பையன் தூக்கம் இல்லாம அங்கிட்டு சுத்தி திரிவான். வாடா கேம் விளாடலான்னு 2 பேர் போய் கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி சோகமாவே இருக்கிறார். வெளியில பார்த்தா சொந்த பந்தம் எல்லாம் ஜாலியா சந்தோஷமா விளாண்டுகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நண்பர்கள் எல்லாம். இவங்க குரூப்போட மூத்த பொண்ணு அவ இங்கிலாந்து நாட்டுக்கு போக போறாளா. ரொம்ப பெருமையா இங்கிலாந்து நாட்டுக்கு போவேன், ஒரு இங்கிலீஷ் பையனா பார்த்து கல்யாணம் பண்ணுவேன், லவ் பண்ணுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறா. அப்பா தான் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கிறார். அந்த ஃப்ரெண்டு ஃபேமிலியில இருந்து ஒருத்தன் அந்த மூத்த பொண்ணை கூட்டிக்கிட்டு லண்டனுக்கு போறாங்க போல. ஃபேமிலியா போறாங்களா இல்ல பசங்களை மட்டும் அனுப்புறாங்களாங்கிறதுல பின்னாடி கிளாரிட்டி வரும். எதுக்கு பொண்ணை மட்டும் அனுப்புறாருன்னா, இந்த நாட்டுல ராணுவ ஆட்சி நடக்குது. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ராணுவத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் ஒரு சூழ்ச்சி பண்ணி ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ராணுவ ஆட்சி தான், கொடுங்கோல் ஆட்சி தான். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு லண்டனுக்கு போய் செட்டில் ஆகணும்னு இந்த குடும்பம் நினைக்குது. ஆனா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே குடியுரிமை கொடுத்து லண்டன்ல செட்டில் ஆக்குறதெல்லாம் உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமான்னு இவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம். அதனால மூத்த பொண்ணை ஃபர்ஸ்ட் அனுப்புறதாவும், மூத்த பொண்ணு கரெக்டா செட்டில் ஆயிட்டா பின்னாடியே நாங்க எல்லாரும் வந்துறதாவும் அப்பா சொல்றாரு. நண்பர் ஆமோதிக்கிறார். ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறா லண்டன் போறதுக்காக. கோட் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்க, அம்மா ஒரு கோட் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்களோட கோட் தன்னோட புருஷன் ஹனிமூனுக்கு போனப்போ இவங்களுக்காக வாங்கி கொடுத்த கிஃப்ட். அது கொஞ்சம் கடை கொடுக்க முடியுமா, லண்டன்ல தேவைப்படும்னு கேட்டு இவ போட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு வாங்கிக்கிறா. அப்புறம் பார்த்தா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரு 3 குடும்பம் ஒன்னா சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தான் மூத்த பொண்ணை டான்ஸ் ஆட கூப்பிட்டு அப்பா கூட டான்ஸ் ஆடுறாரு. எல்லாத்தையும் அழகா வீடியோ ஃபுட்டேஜா வீடியோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பீச்ல அவங்க தங்கச்சிக்காரி ஒருத்தி இருப்பா. அந்த குடும்பத்துல அந்த தங்கச்சிக்கு பல்லு விழுந்துருச்சா. ரொம்ப சந்தோஷமா சொல்ல அந்த பல்ல கொண்டு போய் பீச்ல மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்க சொல்றாரு அப்பா, சும்மா விளையாட்டுக்கு. அப்புறம் குரூப் போட்டோ எடுக்கணும்னு சொல்லும்போது பல்ல மறுபடியும் கையில எடுத்துட்டு போறா. எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டோ எடுக்க போற சமயம், நீ இந்த போட்டோல கண்டிப்பா இருக்கணும்னு நண்பர் ஒருத்தர் அம்மாவை உள்ள அனுப்பிச்சுட்டு அவரை எல்லாரையும் சேர்த்தாப்புல போட்டோ எடுத்துக்கிறார். அப்பதான் அம்மா நோட் பண்றாங்க, ராணுவ வண்டி ராணுவ வீரர்கள் முதுன்னு மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதிக்குள்ள போறத. எப்பதான் விடுகால வருமோன்னு வருத்தப்படுறாங்க. அப்பா
அப்பாவுக்கு ஏதோ கால் வருது. காலை ஒரு பொண்ணு அட்டன் பண்ண போகும்போது அந்த பக்கத்துல எதுவும் பேசாம கட் பண்றாங்க. இவளுக்கு ஒன்னும் புரியல. அப்பா வேலை பார்க்குற இடத்துல ஏதோ கொரியர் வந்திருக்கான், ஒருத்தன் கொண்டு வந்து கொடுக்குறான். மூத்த பொண்ணு லண்டன்ல போய் செட்டில் ஆயிருக்கிறா இல்லையா, அவ ஏதோ ஒரு ரெக்கார்ட் எடுத்து அமுச்சு விட்டுருக்கா போல. அதை குடும்பமா பார்த்து சந்தோஷப்படுறாங்க. வீட்டுல டேப்பை திரும்ப போட்டு திரும்ப ஃபுல்லா மறுபடியும் பார்த்து என்ஜாய் பண்றாங்க. அதே சமயம் காலிங் பெல் அடிக்கிற சத்தம். அப்பா தான் போய் கதவை திறக்கிறார். ஏதோ ஒரு பார்சலை கொடுத்துட்டு கதவை சாத்திடுறார். அப்பாவோட நடவடிக்கையில லைட்டா ஒரு சந்தேகம் இருக்குதுல்ல, புரட்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றாரோ என்னவோ. இல்ல புரட்சிக்கே சம்பந்தம் இல்லாம வேற ஏதாவது வேலை கூட பார்த்துட்டு இருந்திருக்கலாம். எல்லாமே கணிப்பு தான், கன்ஃபார்மா எதுவும் சொல்ல முடியல. ஃபோன் கால் ஏதோ அட்டன் பண்ணிட்டு வைக்கிறார். வீட்டில் தான் இருப்போம், ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருப்போம், மதியம் வரைக்கும் இருப்போம்னு சொல்லிட்டு வைக்க, அடுத்த கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா 4-5 பேர் உள்ள போடுறாங்க. ஏதோ விசாரணைக்கு உங்களை கூட்டிட்டு போகணும்னு வந்து நிற்கிறாங்க. யார? அப்பாவை. அம்மா லைட்டா பதறாங்க. வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாத்தையுமே நினைச்சு பதறாங்க. பத்தாவதுக்கு வந்தவங்க கிட்ட துப்பாக்கி வேற இருக்குது, அதை பார்த்து இன்னும் பதறாங்க. வந்தவங்களும் ஜன்னல் எல்லாத்தையும் மூடுறாங்க. பிள்ளைங்க வந்ததும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவங்க ரியாக்ட் பண்றாங்க. பிள்ளைங்க உள்ள போனதுமே மெயின் டோரை சாத்திடுறானுங்க. அப்பா கிட்ட ஓடியாந்து உங்க சட்டையை நான் போட்டுக்கிட்டுமான்னு ஒரு பொண்ணு கேட்க, தாராளமா போட்டுக்கலான்னு அப்பாவும் சட்டையை கொடுக்குறாரு. என் புருஷ கூட நானும் வரட்டுமான்னு கேட்க, இல்ல அவர் மட்டும் போதும்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கோட்டு ஷூட் எல்லாம் போட்டு ஜம்முன்னு விசாரணைக்காக போறார். எங்க வச்சு விசாரிப்பீங்கன்னு கேட்டா அது தனக்கு தெரியாதுங்கிறாரு ஒருத்தர். அப்புறம் தொடர்ந்து வீட்டுல ஏதோ சோதனையும் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் அப்பா எங்கன்னு கேட்டா வெளியில போயிருக்காரு, வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க அம்மா. இன்னும் ராணுவத்தை சேர்ந்த ஆட்கள் உள்ளதா இருக்கிறாங்க, மப்டியில வந்திருக்காங்க. அதே சமயம் வீட்டுல போன் கால் வரும். எத்தனை போன் இருக்குன்னு கேக்குறாங்க. மொத்தம் 2 போன் இருக்குது, ஒன்னு இங்க இன்னொன்னு ஆபீஸ் ரூம்ல. உன் புருஷனை பத்தி கேட்டா புருஷன் இங்க இல்ல, வந்ததும் சொல்றேங்கிறத மட்டும் சொன்னா போதும் அப்படிங்கிறாங்க அவங்க. அதே மாதிரி தான் இந்த அம்மாவும் செய்யுது. உங்களுக்கும் சேர்த்து லஞ்ச் சமைக்கணுமான்னு கேட்டா இல்ல வேண்டாம் அப்படின்றாங்க. அவங்க தனியா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்களோ இருக்கலாம். அப்புறம் ஒரு பொண்ணு ஏதோ பால் எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள வருவா. அப்படி வந்தவளை வெளியில விடாம கதவை சாத்துறாங்க. உங்க அப்பா திரும்ப வராம வீட்டை விட்டு யாரும் வெளியில போக கூடாது அப்படின்னு கதவை சாத்திட்டாங்க. பொண்ணுக்கு நிலைமைய அம்மா சொல்லி புரிய வைக்கிறாங்க. பயப்படுறாவ. நைட்டு ஏதோ சத்தம் கேட்கும். என்னடான்னு பார்த்தா வந்தவங்கள ஒருத்தன் தம்பி கூட சேர்ந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கான். நைட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற சாப்பாடெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறோம், பசிச்சா சாப்பிட்டுக்கங்கன்றாங்க இந்த அம்மா. சரிங்கிறாரு இவர். என் புருஷன் எங்க இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரா, ஏன் வர தாமதமாகுது, கொஞ்சம் கால் பண்ணி கேட்க முடியுமான்னு கேட்டா இல்ல என்னால முடியாதுங்கிறாப்ல. நைட்டு புருஷ வருவானான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அம்மா. ஏதோ ஒரு வண்டி வரதை பார்த்துட்டு வேகமா ஓடியாராங்க. ஆனா வேற ஒரு மிலிட்டரிக்காரன் தான் உள்ள வரானே தவிர புருஷன் வரல. ஷிஃப்ட் சேஞ்ச் ஆயிருக்கு, அடுத்த ஷிஃப்ட் ஆட்கள் இந்த மாதிரி வருவாங்க போவாங்க, கண்டுக்காதீங்கிறாரு அங்க இருக்கிறவர். பொருட்களை எல்லாம் கண்ணா பின்னான்னு குழச்சு போட்டுருப்பாங்கல்ல, போட்டோஸ் ஹீட்டோஸ், அதை எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வைக்கிறா. அப்புறம் காலையில பார்த்தா பொண்டாட்டியும் விசாரிக்கணுங்கிறாங்களாம் இப்போ. சோ அம்மாவும் கிளம்புறாங்க விசாரணைக்காக. வேலைக்காரிய பிள்ளைகளோட இருக்க சொல்லிவிட்டு கூட ஒரு பொண்ணையும், மூத்த பொண்ணு லண்டனுக்கு போயிட்டால, அதுக்கு அடுத்த 2வது பொண்ணு இருப்பால, அவளையும் சேர்த்து கூட்டு போறாங்க. ஏன்னா விசாரணை அம்மாவையும் பண்ண போறாங்க, அந்த 2வது பொண்ணையும் பண்ண போறாங்களா. 2 பேரும் தான் கார்ல போறாங்க. இவங்களுக்கு என்ன நடக்குதோ அதெல்லாம் அப்பாவுக்கு நடக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. ஒரே இடத்துல வச்சாது விசாரிப்பாங்களான்னு தெரியல. திடீர்னு பார்த்தா வண்டி நிப்பாட்டிட்டு மூஞ்சி எதையோ போட்டு கவர் பண்ண சொல்றாங்க. அவங்களும் கவர் பண்ணிட்டாங்க. திருப்பி கவர் எடுக்கும்போது ஒரு ரூமுக்குள்ள விசாரணைக்காக இருக்கிறாங்க. பொண்ணு எங்கன்னு கேட்டா வெளியில இருக்கிறாங்க. நாம விசாரணை ஆரம்பிக்கலாங்கிற ஒருத்தன். எத்தனை வருஷமா நீங்க 2 பேரும் புருஷ மஞ்சாதியா இருக்கீங்கன்னு கேட்டா 18 வருஷமா. நீங்க கல்யாணம் பண்ணும் போதே கம்யூனிஸ்டுகளோட உன் புருஷனுக்கு தொடர்பு இருந்ததான அடுத்த கேள்வி. ஏன்னா அந்த காலகட்டத்துல புரட்சி பண்றவங்க எல்லாம் கம்யூனிஸ்ட் ஆட்கள் தான். இல்ல என் புருஷன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இல்ல, லேபர் பார்ட்டியில தான் என் புருஷன் இருந்தாரு, தொழிலாளர் கட்சியில தான் இருந்ததா இந்த அம்மா சொல்லுது. நான் என் வக்கீல கூப்பிடணும்னு கேட்க அவசியம் இல்ல, ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்காக கேள்வி கேட்கிறோம் அவ்வளவுதான் இருக்கிற அதிகாரி சொல்றாரு. நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா என் பொண்ணையும் என் புருஷனையும் நான் பார்த்தா தான் சொல்லுவேங்குது இந்த அம்மா. வெளியில பார்த்தா யாரோ ஒருத்தவனை டார்ச்சர் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. அதை பார்த்து பொண்ணு பயப்படுது. 2வது பொண்ணு உள்ள இவங்களுக்கும் அந்த சத்தம் கேட்கும். வீட்டுக்கு யாராவது வருவாங்களான்னு கேட்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க என் புருஷனுக்கு, வருவாங்கன்னு சொன்னதும் ஒரு பெரிய ஆல்பத்தையே கொண்டு வந்து காட்டி இதுல இருக்கிற யாராவது உங்க வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு விசாரிக்கிறான். இவங்களும் ஒவ்வொரு பேஜா புரட்டி புரட்டி பாக்குறாங்க. இல்லங்கிறாங்க. விசாரணை பண்றவர் சிகரெட்டை கீழே போடும்போது கீழே தர ஃபுல்லா ரத்தக்கரையா இருக்கிறத அவ கவனிக்கிறா. பதட்டம் அதிகமாகுது. மறுபடியும் ஆல்பத்தை கொடுத்து இந்த ஆல்பத்துல இருக்கிற யாராவது ஒருத்தரை நீ பாத்திருக்கிறியான்னு கேட்க இவங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு பயம். ஏன்னா அந்த ஆல்பத்துல 9389 போட்டு ஒரு லேடி இருக்கிறாங்க. பேரு மார்த்தாவாம். இவங்க பொண்ணோட டீச்சரா. டீச்சர்னு மட்டும் தான் தெரியும், அவங்க கம்யூனிஸ்டுகளோட சேர்ந்து புரட்சி பண்றதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறாங்க. நேத்து மார்த்தா ஏர்போர்ட்ல வச்சு கைது செய்யப்பட்டிருக்காங்களாம். மார்த்தாவோட புள்ள இந்த நாட்டுல இருந்து யாராவது வெளிநாட்டுக்கு போனோம்னா அந்த தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்குறானா. அந்த அம்மா சில லெட்டர்ஸ உன் புருஷகிட்ட கொண்டு வந்து கொடுக்குது. எது டீச்சரம்மா புருஷனுக்கு லெட்டர்ஸ் கொடுக்குது. புருஷன் இந்த லெட்டர்ஸ டெரரிஸ்ட் கிட்ட புரட்சிக்காரங்க கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறான் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அறிவர். இல்ல நீங்க சொல்றாப்ல புரட்சிக்காரங்க கூட எல்லாம் என் புருஷனுக்கு கனெக்ஷன் இல்லங்கிற. மறுபடியும் நீ சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லி கைவிலங்கு போட்டு துணியை போட்டு மறைச்சு வேற ஒரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. 2வது பொண்ணு அவளையும் மூஞ்சில துணியை போட்டு மறைச்சுதான் அங்க உட்கார வச்சிருக்காங்க. அவ சின்ன குழந்தை, அவளை இந்த மாதிரி கடுமையா விசாரிக்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் அம்மா போகுது. ஒரு சின்ன ரூமுக்குள்ள
ரூமுக்குள்ள அம்மாவை அடைச்சிட்டாங்க. கைவிலங்க ஊத்துட்டு உள்ள அடைச்சு தள்ளிட்டு வெளியில போயிட்டாங்க. அடுத்து ரெண்டாவது பொண்ணை விசாரணைக்காக கூட்டிட்டு போறாங்க. உள்ள இந்த அம்மா பதட்டமாவே இருக்குது. அப்படியே நாட்கள் போகுது. இருட்டு அறைக்குள்ள அங்கேயே கக்கா போகணும், அங்கேயே சாப்பிடணும், அங்கேயே படுக்கணும். நடுராத்திரி வந்து உசுப்பி பேர் என்னன்னு கேட்பாங்க. சாஃப்ட் டார்ச்சரா இப்ப போய்கிட்டு இருக்குது. மறுபடியும் ஆல்பத்தை பார். ஆல்பத்துல உனக்கு தெரிஞ்சவங்க யாரா இருக்காங்களான்னு மறுபடியும் கேள்வி. துணிமணியாவது மாத்த விடுங்கடா டேன்னு கேட்டா கூட அவங்க ஒத்துக்கல. ஆல்பத்தை பாருங்கிறாங்க. இப்ப பார்த்தா ஆல்பத்துல இவன் புருஷனோட போட்டோ, இவங்க போட்டோ கூட இருக்குது. 38-12 போட்டு இவங்க போட்டோவையும் ஆல்பத்துல சேர்த்துட்டாங்க. விசாரணை முடிஞ்சு மறுபடியும் உள்ள கொண்டு போய் இறக்கி விடுறாங்க. ரூமுக்குள்ள கொண்டு போய் எவ்வளவு நாளா இங்க அடப்பட்டு கிடக்குறேன்னு கேட்டா 5 நாள்னு அங்க இருக்கிற வீரர் சொல்றார். என் புருஷன் பேரு ரூபன், இங்க பாத்துருக்கீங்களான்னு அந்த வீரன்ட்ட கேட்க அவன் இல்லைன்னு சொல்லிட்டு அடைச்சிட்டு கிளம்பிடுறான். ரத்த கரை விடைஞ்ச அந்த நடபாதை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க வீரங்க. நாட்களை இவ கோடு போட்டு ரூம்ல குறிக்க ஆரம்பிக்கிறா. வெளியில யாருக்கோ டாக்டரோட உதவி தேவை, டாக்டர் டாக்டர் கத்துற சத்தம் கேட்கும். ஆனா டாக்டர் வந்தபாடு தெரியல. ஏதோ ஒரு பொண்ணை சித்திரவதை பண்ணி விசாரிக்கிறாங்க. எனக்கு தெரியாதுன்னு அந்த பொண்ணு அழுகிற சத்தமும் கேக்குது. அப்படியே நாட்கள் உருண்டோடுது. இருட்டுக்குள்ளேயே அவங்க வாழ பழகிட்டாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உசுப்பி விசாரணைன்னு கூப்பிடுறது, நாள் கணக்கா உள்ளேயே அடைச்சு வைக்கிறது, இப்படியே போகுது. அப்புறம் வேற ஏதோ இடத்துக்கு மாத்துறாங்க போல. எங்க மாத்துறாங்கன்னு தெரியுமான்னு கேட்டா அந்த நல்லவனும் சத்தியமா எனக்கு தெரியாது மேடம்னு சொல்லி அனுப்புறான். எங்க வந்திருக்காங்க? ஓ வீட்டுக்கு விட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு ரூம்ல 3 பிள்ளைங்க படுத்து கிடக்குங்க. இன்னொரு ரூம்ல அந்த 2வது பொண்ணு, அவளையும் விசாரணை பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணு படுத்து கிடக்குறா. அம்மாவையும் பொண்ணையும் விட்டாங்க போல தெரியுது. இத்தனை நாளா அவங்க குளிக்கவே இல்லை. அதே துணிதான். இவ்வளவு நாளைக்கு பிறகு தண்ணி அவங்க மேல படுது. உடம்புல இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் சுரண்டி எடுக்கிறாங்க. ஒரு வழியா குளிச்சு முடிச்சா பொண்ணு ஓடியாந்து கட்டி பிடிச்சுக்கிறா. எங்கம்மா இருந்த எத்தனை நாளான்னு கேட்கறா. ஏதாவது சாப்பிடுறியான்னு கேட்கறா. இல்லம்மா தூங்குனா போதும், காலையில எந்திரிச்சு எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாங்கிறாங்க அம்மா. அடுத்த நாள் காலையில முழிச்சு பார்த்தா எதுக்க ஒரு பொண்ணு படுத்து கிடக்குறா. நீங்க முழிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்ததா சொல்லி அழுகிறா. இவளை தான் விசாரணை கூட்டு போன அந்த 2வது பொண்ணு படுத்து கிடக்கிறது. என்ன பண்ணாங்கன்னு கேட்க நிறைய கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. எனக்கு தெரியாதுன்னு பதில் சொன்னேன் அப்படிங்கிறா. அப்பாவை பார்த்தேன்னு கேட்க அப்பாவை பார்க்கல, ஆனா அப்பா எஸ்கேப் ஆகி ஓடிட்டதா அவங்க பேசிக்கிட்டாங்கிறார். விசாரணைக்காக கூட்டிட்டு போனா அப்பனா காணோம். அம்மாவும் பொண்ணு வந்துருச்சு. அதனால அம்மா பதறாங்க. பிள்ளைங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சதுங்க. அடுத்து நண்பர்கள் உதவினால பேப்பர்ல இந்த அம்மாவோட புருஷன் அரசு செய்யப்பட்டு கூட்டு போனான்ல, அது தலைப்புச் செய்தியா வந்துருச்சு. அரசு செய்யப்பட்டு கூட்டிட்டு போனவன இப்ப காணோம்னு சொன்னா பொறுப்பு அவங்களோடது. தப்பிச்சுட்டு போயிட்டாங்கன்னு அசால்ட்டா தட்டி கழிக்க முடியாது. ஏதாவது நல்லது நடக்கும்னு ஃப்ரெண்ட்ஸுகளோட இவங்க நினைச்சிட்டு இருக்கா, நம்பிட்டு இருக்கா. இதே மாதிரி வேற ஒருத்தர் 2 மாசமா காணாம போய் விசாரணைக்கு பிறகு விட்டுட்டதா ஒருத்தவங்க சொல்றாங்க. இன்னும் இந்த சென்டிமெண்ட்டை அதிகப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அப்பா இல்லாத இந்த குடும்பத்தை போட்டோ எடுத்து பேப்பர்ல போடலாமான்னு சில பேர் ஐடியா கொடுக்குறாங்க. ஆனா அந்த மாதிரி வந்தா புரட்சிக்காரங்களுக்கு பயம் வந்துடும். இப்படியெல்லாம் செய்யணும்னு ராணுவம் கூட நம்மளை எதிர்பார்க்கும். ஏன்னா அவங்க பயத்தை தான் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை நாம செய்யக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு என்ன தேவைன்னா இன்னும் ஒரு சாலிடான எவிடன்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. இவங்க புருஷனை மிலிட்டரிக்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்கல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் அது இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கும் போது இவங்க கிட்ட பெருசா ப்ரூஃப் எதுவும் இல்ல. ஆனா இவங்க புருஷனோட காரு மிலிட்டரிக்காரங்க ஏரியால தான் வண்டி நிக்குது. அது ஆதாரமா இருக்குமான்னு கேட்க பெருசா இருக்காது, இருந்தாலும் முயற்சி பண்ணுவோன்றாப்ல அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் துணிமணியை எடுத்து வச்சுட்டு கார்ல கிளம்புறாங்க. மிலிட்டரிக்கு புதுசா ஆட்கள் எடுக்கிறாங்க போல, எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. புருஷனுக்கு நிறைய துணிமணி கொண்டு வந்திருக்காங்க, மருந்து கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு சக்கரை வியாதி இருக்கான், இந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கணும்னு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஆனா ரூபன்கிற பேர்ல இங்க கைதிகள் யாருமே கிடையாது அப்படிங்கிறாரு அங்க இருக்கிற ஒருத்தர். என் புருஷனை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டா அதுக்கு நீங்க ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி ரிக்வெஸ்டா ஃபெடரல் போலீஸ் கிட்ட நீங்க கேட்கணுங்கிறார் அவர். இவங்க புருஷன் இங்க இல்லங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட் மட்டும் வாங்கிட்டு இவங்க கிளம்புறாங்க. வேற வழி இல்ல, கோர்ட்டுக்கு போய் ஆகணும். இவங்க ஃப்ரெண்டு தான் இவர் தான் வக்கீல் போல. கோர்ட்ல ஃபைல் பண்ணி பாத்துக்கலாங்கிறார். கேஸ் ஃபைல கொடுங்க, நானும் படிச்சு வரேன்னு கேஸ் ஃபைல இந்த அம்மா வாங்கிக்குது. உங்க புருஷன் சக்கரை வியாதி இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு கிளம்ப போற சமயம் அவர் கேட்க சக்கரை வியாதியெல்லாம் இல்ல, சும்மா போய் சொன்னேங்கிறாங்க. விவரமா தான் இருக்குது இந்த அம்மா. அந்த டீச்சர் அம்மாவையும் இதே மாதிரி விசாரிச்சிருக்காங்க போல. எங்க கூட்டு போனாங்கன்னு கேட்டா அந்த அம்மா தெரியாதுங்குது. ஏன்னா துணியை வச்சு மறைச்சிருந்தாங்க. மிலிட்டரிக்காரங்க விசாரணைக்காக கூட்டு போன நாமெல்லாம் வந்துட்டோம், ஆனா என் புருஷனை மட்டும் அவங்க விடல. என் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவனை நீ கடைசியா எப்ப பார்த்தனு கேட்க டீச்சர் அம்மாவை தூக்குனாங்கல்ல, அப்ப நம்ம அப்பாவையும் அவரை தூக்கி இருப்பாங்க. 2 பேரையும் ஒரே கார்ல வச்சு தான் ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. இப்படி அந்த டீச்சர் அம்மா சொன்னதும் இதை போலீஸ் கிட்ட வந்து சொல்லுவியா ப்ளீஸ் அப்படின்னு இந்த அம்மா கெஞ்சுது. இல்ல இந்த விஷயத்துல நான் உள்ள வர விரும்பல, என்ன விட்டுரு அப்படிங்கிறாங்க டீச்சர். என் புருஷனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதுக்கு நீ ஒரே ஒரு சாட்சி தான் என்கிட்ட இருக்கிற, ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா அந்த அம்மா எந்த பதிலும் சொல்லாம போகுது. என் புருஷன் ஆபத்துல இருக்கான் புரியுறியான்னு கேட்டா இந்த நாட்டுல இருக்கிற எல்லாரும் தான் ஆபத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா விட்டுன்னு போயிடுது. அடுத்து பார்த்தா புருஷனோட காரை மீட்டிட்டாங்க. இன்னும் புருஷன் மட்டும் கிடைக்கல. பசங்க அதை பத்தி கேள்வியா கேட்க இதோ வந்துருவார் அதோ வந்துருவான்னு சொல்லி போய் சொல்றாங்க. வெளியில போனவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் வீட்டுக்கு வெளியில கார்ல உட்காந்து மிலிட்டரிக்காரங்க நோட்ட வர்றாங்க. நாய்க்குட்டி நல்லவேளை எஸ்கேப் ஆக பார்க்க அந்த பையன் விடாம பிடிச்சுக்கிறான். ரொம்ப நாளாவே வெளியில வண்டியில உட்காந்துக்கிட்டு இவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க போல. வேலைக்காரம்மா சொல்லித்தான் இந்த அம்மாவுக்கு தெரியுது. வேலைக்காரம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கலையா, நீங்க ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கே எனக்கு தெரியும், வாய்ப்பு இருந்தா சம்பளம் கொடுங்கன்னு கேட்க சரி பேங்க்ல போய் பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா பணம் ஃபுல்லா அவரோட அக்கவுண்ட்ல இருக்குது. பேங்க்ல போய் அவர் பணத்தை எடுக்கணும்னு கேட்கும்போது எல்லாம் அவர் பேர்ல இருக்கிறதுனால அவரோட கையெழுத்து இல்லாம எங்களால பணம் தர முடியாது அப்படின்ட்டாரு பேங்க் மேனேஜர். நிலைமை எடுத்து சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்க தயாராக இல்ல. மேனேஜரோட பொண்டாட்டி கூட இந்த அம்மாவோட ஃப்ரெண்டு தான். நல்லா விசாரிக்கிறாங்க. நல்ல வேலை இவங்க வீட்டுல டாலர்ஸ்லயும் வேற நாட்டு கரன்சி எல்லாம் கொஞ்சம் வச்சிருந்திருக்காங்க.
டாலரா அவங்க மாத்துறது எதுக்குன்னா தான் பொண்ணை லண்டனுக்கு அனுப்பும் போது லண்டன் பணம் கொடுக்கணும்ல, அந்த மாதிரி லண்டன் நாணயங்கள்லாம் இருந்திருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் நம்ம கரன்சிக்கு மாத்தி கொடுக்க முடியுமான்னு கேட்டு கொடுக்க உடனே அவர் தாராளமா மாத்தி கொடுக்குறேன்னு வாங்கிட்டு போறார். வீட்டுல பார்த்தா அப்பாவோட ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கா பொண்ணு. அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றா போல. அப்பாவோட சிகரெட்டை எடுத்து அடிக்கிறா. வீட்டுல அம்மா இல்ல நினைச்சுக்கிட்டு. அப்புறம் அப்பாவோட ஃப்ரெண்டு தான் புருஷனோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போறாங்க. என் புருஷனை எதற்காக அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்காவது தெரியுமான்னு கேட்க எனக்கு தெரியாதுங்கிறாரு அந்த நண்பர். மிலிட்டரிக்காரங்க எல்லா பேரையும் தான் விரட்டுறாங்க. ஏன்னா ராணுவ ஆட்சி நடந்துட்டு இருக்க இடத்துல மறுபடியும் மக்களாட்சி வரக்கூடாதுன்னா அரசியல்வாதிகளை ஒடுக்கணும். உங்க புருஷன் வேற ஒரு காலத்துல அரசியல்வாதியா இருந்தவர். லேபர் கட்சியின் சார்பா, தொழிலாளர் கட்சியின் சார்பா, கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தா கூட பரவாயில்ல, அவர் அரெஸ்ட் பண்ணதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். இவர் அரெஸ்ட் பண்ணதெல்லாம் அநியாயம். ஆனா என்ன பண்ண போறாங்களோ தெரியலன்னு வருத்தப்படுறாரு. இங்க பாருங்க, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். போலீஸ் அடிச்சு விசாரிச்சா கூட நான் எதையும் சொல்ல போறது இல்ல. ஆனா இந்த மிலிட்டரிக்காரங்க கிளைம் பண்றாப்ல என் புருஷன் ஏதாவது பண்ணிருக்காரா எனக்கு சத்தியமா தெரியாது, தயவுசெய்து சொல்லுங்கன்னு கேட்க, இங்க பாரு நாங்கெல்லாம் ஹெல்ப் பண்றவங்க, உதவின்னு கேட்டு வந்தா ஏதாவது உதவி பண்ணுவோம். சில பேர் இந்த மீடியால விளம்பரப்படுத்தணும், மீடியால ஏதாவது செய்தி வரணும்னு கேட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவோம். சில பேர் ஓடி ஒளிஞ்சு வாழ்வாங்க இல்லையா மிலிட்டரிக்காரங்களுக்கு பயந்து, அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்கணும்னா இடமோ வீடோ அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அப்புறம் இப்படி ஓடி ஒளிறாங்கல்ல அவங்க வீட்டுக்கு அவங்க கொடுக்கிற லெட்டர்ஸை கொண்டு போய் கொடுப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை நாங்க பண்ணுவோம். ஆனா ஆயுதங்களை கைமாத்துறது, ஆயுத போராட்டத்துக்குள்ள வர்றது இதெல்லாம் நாங்க சத்தியமா பண்ணது இல்லைங்கிறாரு. ஆனா இத பத்தி நீங்க யாருமே உங்க பொண்டாட்டிகளுக்கு சொன்னது இல்ல. ஏன்னா நாளப்பட பிரச்சனை வந்தா நாங்க மாட்டிக்க கூடாதுன்னு தானே, எங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக தானே இதையெல்லாம் பொண்டாட்டிக கிட்ட இருந்து மறைச்சிங்கன்னு அவங்க கேட்க ஆமாங்கிறாரு. ஓகே தேங்க்யூன்னு அங்க இருந்து கிளம்பிட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா லண்டன்ல இருந்து மூத்த பொண்ணு போட்டோஸ் லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்கா. அதை படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவளாவது சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா வண்டி வேகமா வந்து சரட்டனி எதையோ ஏத்திட்டு போற ஒரு சவுண்ட். என்னன்னு இவங்க ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா இவங்க வீட்டுல ஒரு நாய் வளர்த்தாங்கல்ல, அந்த நாயை ஒரு வண்டி ஏத்தி தள்ளிட்டு நிக்காம போயிட்டே இருக்குது. நாய் செத்து போச்சு. அங்கேயே கார்ல இவங்களையே நோட்ட விட்டுட்டு இருக்காங்க மிலிட்டரிக்காரங்க. அந்த காரை பிடிச்சு நங்கு நங்குன்னு தட்டுறாங்க. உங்களுக்கு என்னதாண்டா வேணும், என் புருஷனை எங்க தாண்டா ஒளி வச்சிருக்கேன்னு கேட்க அவங்களும் வண்டி எடுத்துட்டு போயிடறாங்க. அழுகையை அடக்கிக்கிட்டு பிள்ளைகளை பார்த்ததும் கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கிற நடிக்கிறாங்க. தங்கச்சி தம்பிக்கு தான் அந்த நாய் மேல ரொம்ப உசுறு. 3 பிள்ளைங்க அழுகுதுங்க. அடக்கம் பண்ணியாச்சு நாய. அப்புறம் மீதி லெட்டரை படிக்கும் போது பொண்ணு படிச்சு காட்டுறா. லண்டன்ல இருந்தாலும் இவங்க அரஸ்ட பத்தி பேப்பர்ல அவங்க படிச்சாங்களா. எனக்கு ஏன் இந்த மேட்டர்ஸ் எல்லாம் தெரியப்படுத்த மாட்டேங்கிறீங்கன்னு மூத்த அக்கா எழுதி அமைச்சிருக்கா. அப்பா பத்தி விஷயத்தை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்பாவை என்ன பண்ணாங்கன்னு டார்ச்சர் பண்ண போலீர்னு அரைஞ்சு போடுறா. பொண்ணு கோவமா கிளம்பிடுச்சு அவர் ரூமுக்கு. இவங்க அந்த கேஸுக்காக நிறைய விஷயங்களை நோட் பண்ணி குறிப்பெடுத்துக்கிறாங்க. அந்நேரமா மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஒருத்தர் வண்டியை நிப்பாட்டிட்டு கையில ஏதோ பார்சலோட வீட்டை நோக்கி ஓடியாரார். வீட்டுக்குள்ள ஒரு கவரை தூக்கி போட்டு போயிடுறாங்க. இவங்க அந்த கவரை ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா பேப்பர்ஸ் இருக்குது. வெளியில வந்தா டீச்சர் அம்மாவா இல்ல வேற ஒரு அம்மாவான்னு தெரியல, கவரை போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. உங்க புருஷனோட அந்த விசாரணை பண்ண ஜெயில நானும் இருந்தேன்னு அதுல எழுதி இருக்குது. ஓ டீச்சர் அம்மா இல்ல வேற யாரோ. என்னால உங்க புருஷனை நேர்ல பார்க்க முடியலனாலும் அவரோட வாய்ஸை கேட்டேன். கடைசியா உங்க புருஷன் பேசின டயலாக் தண்ணி கொடுங்கடான்னு கேட்டாங்களாம். ஓ டீச்சர் அம்மா தாங்க. ஏன்னா பின்னாடி வரிசையா இவங்க பிள்ளைகள் பேரெல்லாம் போட்டு அவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு வேற எழுதி இருக்காங்க. அந்த துணிய முகத்துல மூடி இருந்ததுனால நேர்ல பார்க்க முடியல, வாய்ஸை மட்டும் கேட்டிருக்காங்க போல டீச்சர் அம்மா. லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. முதல் வேலையா வக்கீலுக்கு போன போட்டு என் புருஷன் அரசு செய்யப்பட்டாங்கிறதுக்கான ப்ரூஃப் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. கடல் பக்கம் போய் விடாது நீந்தி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மன அழுத்தத்தை எல்லாம் குறைக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஒரு தாடிக்காரர் வரார். இவங்க புருஷனுக்கு என்னாச்சுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல, ஏதோ கேள்விப்பட்டிருக்கிறார். ஏன்னா இந்த அம்மா புருஷன் எங்க இந்த மேட்டரை சும்மா அவர் அப்பல தெரியல. சரி உண்மையை சொல்லிட்டா அபிஷியலா எல்லாருக்கும் முன்னாடி அதை ஒத்துக்கிட்டாலும் லைட்டா மெசேஜ் மட்டும் பாஸ் பண்ணி விட்டா இந்த அம்மா அடங்கும் நினைச்சுக்கிட்டு மிலிட்டரிக்காரங்க லைட்டா வக்கீல் மூலமா மெசேஜை பாஸ் பண்ணி இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். என்ன மெசேஜ் அது, உங்க புருஷன் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்திதான். இறந்தவரோட பாடியை என்ன பண்ணுவாங்கன்னு இந்த அம்மா கேக்குது. காட்டுக்குள்ள புதைக்கலாம், இல்ல ஹெலிகாப்டர்ல பாடியை கொண்டு போய் கடல்ல வீசி எறியலாம், இல்ல விசாரணைக்காக இப்படி கூட்டி போனவங்க இறந்து போனாங்கன்னா மொத்தமா இறந்து போனாங்கன்னா நூத்துக்கணக்கான டெட் பாடிஸை மொத்தமா ஒரே இடத்துல புதைக்கிறது குழி தோண்டி, இப்படி பல விதமா அவங்க செய்யறது உண்டு. எல்லாம் காதுவெளி செய்திகள் தான் அவர் சொல்றார். இறந்து போனாலும் அவங்க காணாம போனவர்களாகவே கடைசி வரை கருதப்பட்டதா சொல்றார். அவர் கிளம்பி போனதும் உட்காந்து ரூம்ல தனியா அழுதுகிட்டு இருப்பாங்க. பொம்மையோட ஒரு பொண்ணு உள்ள வர அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏமா அழுகிறேன்னு பக்கத்துல வந்து கேட்கறா. ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. பொம்மை பிஞ்சிருக்கும் போல சரி பண்ணி கொடுத்து தங்கச்சிகளை பாத்துக்கோன்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட வெளியில போனாலும் இவங்களுக்கு நிம்மதியே இல்ல, சோகமாவே இருக்கிறாங்க. அப்புறம் செலவுக்கு பணம் இல்லாம இவங்களுக்கு சொந்தமா இருக்கிற ஒரு நிலத்தை விற்க சொல்லி வந்து நிக்கிறாங்க. ஒருத்தர் வித்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றாரா. ஓ வித்தே கொடுத்துட்டாரு, செக்கே கொடுத்துட்டாரு. அது வரைக்கும் சந்தோஷம்னு அந்த செக்கை வாங்கிட்டு வந்து பேங்க்ல கொடுக்குறாங்க. நிலத்தை வித்த பணம் கிடைச்சிருச்சு. வேலைக்காரம்மா வீட்லயே தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது. அந்த அம்மாவுக்கு சம்பளத்தை ஒரு கவர்ல போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு, இனிமே எங்களால வேலைக்காரங்களை வச்சுக்கிற ரேஞ்சுக்கு எங்க கிட்ட பணம் கிடையாது, அதனால நீ கிளம்புமான்னு வேலைக்காரமாவை அனுப்பிச்சு வைக்கிறாங்க போல தெரியுது. பொட்டிப்படி கட்டிட்டு அவ கிளம்புறா. ராணுவ ஆட்சி நடக்கிற இந்த நாட்டை விட்டு தன்னோட ஒரு பொண்ணை லண்டனுக்கு அனுப்பிச்சு வச்சாங்கல்ல, போனவ பேப்பர்ல அந்த நியூஸ் எல்லாம் படிச்சுட்டு அங்க இருக்க முடியாம படுவேகமா கிளம்பி ஏர்போர்ட் பக்கம் வரா. இங்க வந்து இறங்கிட்டா. தங்கச்சிகளை அம்மாவை பார்த்ததும் அவளுக்கு சந்தோஷம். ஓ வர சொல்லி இருக்கிறது அம்மா தான் போல. வீட்டுல ஒரு ஆண் துணை இல்லாம இந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுதுங்கிறத அழகா போட்டோல நாம கொடுத்தோம்னா நியூஸ்ல அதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க.
இது பேசு பொருள் ஆகணுங்கிறது அம்மாவோட எண்ணம். இப்ப கூட பாருங்களேன், கார்ல பின்னாடி யாராவது இவங்களை ஃபாலோ பண்றாங்களான்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பிள்ளைகளோட சேர்ந்து குரூப் போட்டோவை எடுத்தாச்சு. கொஞ்சம் சோகமா இருக்கிறாப்ல போஸ் கொடுக்க சொல்றாரு அவரு. இவங்களும் சிரிப்பை அடக்கிக்கிட்டு போஸ் கொடுக்க முயற்சி பண்றாங்க, முடியல. அப்புறம் மீடியால இருக்கிறவங்க இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அரஸ்ட் பண்ணிட்டு விசாரணைக்குன்னு போன புருஷனை காணோம், நியூஸ்ல இத பெருசா பேசப்படுற ரேஞ்சுக்கு எழுதுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்புறம் பிள்ளைகளோட ஒன்னா சாப்பிடுறாங்க. பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு பிள்ளைகள் எல்லாத்தையும் செட்டில் பண்ண போறாங்க. எங்க? தன்னோட தாத்தா பாட்டியோட. பிள்ளைகளோட தாத்தா பாட்டியோட வீட்லயே கொண்டு போய் எல்லாரையும் செட்டில் பண்ண போறாங்களா. புது லேண்ட் வாங்கியிருக்கோம், அந்த லேட்ல வீடு கட்டலாம் அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தோம்னு கேட்க லேண்டை வித்தாச்சுங்கிறாங்க. இனிமே தாத்தா பாட்டி கூட தான் நீங்க எல்லாம் இருக்க போறீங்கன்னு சொன்னதும் அதை ஒருத்தியால தாங்கிக்க முடியாம அழுதுகிட்டு ஓடுறா. பேப்பர்ல இவங்க குடும்பத்தை பத்திய நியூஸ் வந்திருக்கும்ல, அதெல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி நிறைய எடுத்து வச்சிருக்காங்க. வெளியில பார்த்தா ஒரு பொண்ணு தான் பாய் ஃப்ரெண்ட் கூட ஏதோ பேசிட்டு இருக்கா. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தம்பிகார உட்பட தன் நண்பர்களுக்கெல்லாம் குட் பை சொல்லிட்டு பொட்டி படிக்க கட்டி வீட்டை காலி பண்ணி கிளம்ப போற சமயம் தங்கச்சிக்காரி எல்லாத்தையும் பார்த்து அழுகிறா. அம்மா கொஞ்சம் அவளை சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நேத்து ராத்திரி அப்பாவோட பொருட்கள் எல்லாத்தையும் ஏத்தும் போது இவளோட பல்லு விழுந்தது இல்ல, அந்த பல்ல கூட பீச்சில இருந்து அப்பா எடுத்து பத்திரமா வச்சிருந்திருக்கிறார். அந்த பல்ல காட்டினதும் அவளுக்கு சந்தோஷம். ஒரு பொண்ணை காணோம். எல்லா ரூம்லயும் தேடி பார்த்தாச்சு, பொண்ணை காணோம். பீச் பக்கம் இருப்பாளோன்னு பீச் பக்கம் வர்றாங்க. அங்கதான் இருக்கிறா, சோகமா இருக்கிறா. அவளையும் கூட்டிட்டு வந்து கார்ல ஏத்திக்கிறாங்க. 4 பெண் பிள்ளைக, ஒரு ஆண் பிள்ளை. புருஷன் துணை இல்லாம இத்தனை பேரையும் கரை சேர்க்கணும். போகும்போது கூட தான் வீடு தான் நண்பர்கள் எல்லாத்தையும் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டே தான் போறாங்க. அப்படியே நாட்கள் உருண்டோடுதுங்க. கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிப்போச்சு. 25 வருடத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு நமக்கு காட்டுறாங்க. இப்ப கதை நடக்கிற காலகட்டம் 1990கள்ல. படத்தோட ஸ்டார்டிங் சீன் ஆரம்பிச்சது 1970கள்ல. ஒரு பொண்ணு ஜம்முன்னு குளிச்சு கிழிச்சு வீட்டுக்கு வரா. இன்னும் கிளம்பலையான்னு கேட்க அம்மா அங்கதான் இருக்கிறாங்க. வேற பிளைட்ல புக் பண்ணிருக்கிறதா அம்மா சொல்றாங்க. நாளைக்கு காலையில வேலை சம்பந்தமா வேற ஒரு இடத்துக்கு போறாங்களா. இது போக ஏதோ பிரசன்டேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க வேலை சம்பந்தமா. அப்ப ஏதோ ஒரு கால் வருது. உடனே ஓடி போய் எடுக்கிறாங்க. கால்ல அந்த பக்கம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அந்த சேரியை கேட்டது ஒரு மாதிரி ஆறாங்க. வீல் சேர்ல கூட ஒருத்தவர் வரார். இவரு இந்த அம்மாவோட கடைசி பையன் இல்ல இவங்க மூத்த பொண்ணோட புருஷனாய்வன் அப்படின்னு தெரியல, மருமகனான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு இவங்களுக்கு வந்திருக்குது. இத்தனை வருஷம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதற்கான ஏதோ ஒண்ணு இங்க வந்திருக்குது போல. அதை வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. கழுத்து போட்ட பிறகு அதையும் கொடுக்கப்படுதுங்க. என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா தான் புருஷனோட டெத் சர்டிபிகேட், இறப்பு சான்றிதழ் ஃபைனலா இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இத்தனை ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு இவங்க புருஷன் இறந்ததார் அப்படிங்கறத இவங்க ப்ரூஃப் பண்ணி இறப்பு சான்றிதழ் வாங்கிட்டாங்க. அப்போ இவங்களோட கேஸை பத்தி எல்லாம் பரபரப்பா பேசப்பட்டது இல்லையா, அதே மாதிரி இப்பயும் மீடியால பேசப்பட இருக்கிறது. மீடியா இவங்களை பார்க்கணும்னு மொத்தமா குழுமி இருக்கிறாங்களா, கூடி இருக்கிறாங்களா. கடைசியா என் புருஷனுக்கு இறப்பு சான்றிதழ் கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம். உங்க புருஷனோட இழப்பை எப்படி ஈடுகட்டினீங்கன்னு கேள்வி. அதை ஈடுகட்டுறதுக்காக நான் வாழ்ந்த ஊரு, நான் வாழ்ந்த வீடு மொத்தத்தையும் நான் தியாகம் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டவங்கிறாங்க. என் புருஷனை வேணா அடிச்சே கொண்டு இருக்கலாம் அவங்க. அந்த டார்ச்சர் சில நாட்கள் வேணா இருந்திருக்கலாம். ஆனா என் புருஷன் உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாம மனதளவுல நாங்க பாதிக்கப்பட்டோமே. இந்த பாதிப்புக்கு யாரு நஷ்ட ஈடு கொடுப்பான்னு கேக்குறாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகாதுன்னு சொல்றாங்க. அடுத்த சில வருடங்கள்ல இவங்க வீட்டை காலி பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அடுத்த சில வருடங்கள்ல ராணுவ ஆட்சி போய் மறுபடியும் மக்களாட்சி மலர்ந்தது. மக்களாட்சி வந்த பிறகு ஆட்சி செய்யறது அதுதான் அவங்களுக்கு முக்கியம் இல்ல. ஆட்சிக்கு வந்ததும் செய்ய வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும். அதை செய்யறதெல்லாம் விட்டுவிட்டு முந்தின ராணுவ ஆட்சியில நடந்த தப்புக்கள், இப்போ உங்க கேஸ்ல இறப்பு சான்றிதழ் கொடுக்கணும், உண்மையை ஒத்துக்கணும் இல்லையா. இந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்து வந்த இந்த ஆட்சி வேகமா செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? இதை தவிர 1000 வேலை கிடக்குதே இந்த அரசாங்கத்துக்குன்னு ஒருத்தி கேள்வி கேட்கிறா. இல்லங்க இதுவும் அவசியம் தாங்க, நான் சொல்லலையா எவ்வளவு வருஷம் மன அழுத்தத்துல நாங்க இருந்தோம். எங்க மன அழுத்தத்துக்கு யாரு பதில் சொல்றது? இப்போ மக்களாட்சி நடக்குது, இந்த அரசாங்கம் தானே பதில் சொல்லணும். முடிஞ்சளவு சீக்கிரமா சொல்ல முயற்சி பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இதற்கு முந்தைய ஆட்சி ராணுவ ஆட்சியில நடந்த தவறுகள் அனைத்துமே வெளியில கொண்டு வரப்படணும். அப்படி வரும் நாளப்பின்ன நம்ம பேரு டேமேஜ் ஆகுங்கிறது இப்ப ஆட்சியில இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு தெரியணும். அப்பதான் அவங்க அதே தப்ப திரும்ப பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாப்ல சொல்லிட்டு இறப்பு சான்றிதழையும் காட்டுறாங்க. ஓ, அந்த வீல் சேர்ல இருக்கிறது அந்த கடைசி பையன் தான் போல தெரியுது. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல பாவம் கால் இப்படி ஆயிடுச்சு போல. எல்லாம் ஒன்னா அன்னைக்கு சரக்கடிக்கிறாங்க. சின்ன வயசுல எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் திரும்ப ரீகால் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பீச்சில் எடுத்த குரூப் போட்டோ உட்பட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அங்கங்க கல்யாணம் ஆகி அது இதுன்னு செட்டில் ஆகிருக்கலாம். அப்பப்போ ஏதாவது போட்டோ எடுத்து ஷேர் பண்ணிக்கிறது வழக்கமா. இப்ப கூட பாருங்களேன், யாரோ போட்டோ கேட்டாங்கன்னு இவங்க குரூப்பா போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. பொண்ணுக்காக நிறைய பணத்தை கொடுத்துட்டு போறாங்க. அம்மா செலவு கச்சுக்குமா அம்மா கிட்ட இருக்குன்னு கொடுத்துட்டு போறாங்க. பொண்ணு வீட்டுல இருந்து அப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க போல. வீட்டுக்கு வந்ததும் தான் புருஷனை பத்தி இவங்க குடும்பத்தை பத்தி பேப்பர்ஸ்ல எவ்வளவு நியூஸ் வந்திருக்கும் அதையெல்லாம் ஒரு ஆல்பமாவே போட்டு வச்சிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பல ஆண்டுகளா இவங்க கேஸ் நடத்தி இருக்காங்க போல. என் புருஷனுக்கு என்ன ஆச்சுங்கிறத விடாம அதை பத்தி எல்லாம் பேப்பர்ஸ்ல போட்டிருக்கோம். அப்புறம் அதே ஆல்பத்துல இந்த இறப்பு சான்றிதழையும் சேர்த்து வைக்கிறாங்க. பழைய ரெக்கார்டு எடுத்து பீச்சில் இவங்க சந்தோஷமா இருந்த அந்த நினைவுகள் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கடந்த ஒரு 25 வருஷத்தை இந்த மாதிரி நினைவுகளோட மட்டும்தான் அவங்க கடந்து வந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அங்கிருந்து இப்போ 2014வது வருஷத்துக்கு வரோம். இன்னொரு 20 வருஷம் ஓடி போச்சு. அந்த குடும்பத்துல நிறைய பேருக்கு வயசாகி போச்சு. பேரம்பேத்திக வர வந்தாச்சு. நம்ம அம்மா இப்போ பாட்டியாகி அவங்க டைனிங் டேபிள் உட்கார்ந்து இருக்கிறத கவனிக்கலாம். தான் பேரனையே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க வெறுமையா. நியூஸ்ல ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது. ராணுவ ஆட்சி பிரேசில் நாட்டுல கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 21 வருஷம் இருந்ததான். ராணுவ ஆட்சி முடிஞ்சு மக்களாட்சி மறந்த போது ஒரு கமிஷன் அமைச்சு ராணுவ ஆட்சியில நடந்த தவறுகளை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அந்த விசாரணை அறிக்கை வெளியில வந்திருக்குது. கிட்டத்தட்ட 1200 சாட்சிகளை விசாரிச்சு அந்த அறிக்கை வெளியில வந்திருக்குது. அந்த ராணுவ ஆட்சியின் போது விசாரணைங்கிற பேர்ல கொல்லப்பட்ட மக்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 20,000 பேரா. இன்னும் பல நூற்றுக்கணக்கான பேரை காணவில்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 20,000 பேரை கொலை செய்வதற்காக ராணுவ ஆட்சியில அவங்க பயன்படுத்தின இடங்களோட எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட 230 இடங்கள் உண்டா. பெரும்பாலான பாடிஸ அவங்க டிஸ்போஸ் பண்ண விதம் ஹெலிகாப்டர்ல இருந்து கடல்ல பாடிஸ வீசினதானா அப்படித்தான் டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க பாடிஸ. இப்படி கொலை செய்யப்பட்டவர்களோட முக்கியமான போட்டோஸ் எல்லாம் நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கும். அதுல தான் புருஷனோட போட்டோவும் வரும். அதை பார்க்கும்போது இவங்களுக்கு பலசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அந்த 20,000 பேர்ல 10,000க்கும் மேற்பட்டவர்களோட பாடிஸ் இப்ப வரைக்கும் கிடைக்கவே இல்லையா. அப்புறம் வழக்கம் போல எல்லாரும் சேர்ந்தா ஒரு குரூப் போட்டோ எடுத்துப்போன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குரூப் போட்டோ எடுக்கிறதுக்காக அம்மாவையும் கூட்டிக்கிட்டு மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து இப்போ ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்க போறாங்க. அழகா ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்க படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ரியல்ல நடந்த விஷயம் அப்படிங்கறது தான் முக்கியம். இனிமே நீங்க பார்க்க போறதெல்லாம் அந்த ரியலான இந்த வாழ்க்கையை வாழ்ந்தவங்களோட போட்டோஸ். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ரீல் இல்ல, இப்போ ரியல் ஹீரோஸ், ரியல் ஹீரோயின்ஸ், ரியல் குடும்பத்தை நீங்க பாக்குறீங்க. அப்புறம் ஃபைனலா இவங்க புருஷன் எங்க அடைக்கப்பட்டார், எங்க கொலை செய்யப்பட்டாருங்கிற செய்தியை டெக்ஸ்ட்ல நமக்கு போடுறாங்க. இந்த அம்மாவை ஒரு பொண்ணை எந்த இடத்துல வச்சு இவங்க விசாரணைங்கிற பேர்ல நாட்கணக்கா அடைச்சு வச்சாங்களோ அதே இடத்துல தான் இவங்க புருஷனையும் விசாரணை பண்ணிருக்காங்க. அதே இடத்துல தான் இவங்க புருஷனும் இறந்து போயிருக்கிறார் போல தெரியுது. அது பின்னால தான் தெரிய வந்திருக்குது. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.